இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் ஸ்டோரில் சீசன் 2ல் நடிக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் தான் இருக்காரு. பாண்டியன் தான் இந்த பாண்டியன் ஸ்டோருக்கே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். பாண்டியன் ஸ்டோர் 1லேயும் பார்த்தாலும் இவர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டர். நம்பர் 2லேயும் இப்போ இவர் தான் ரொம்ப முக்கியமான கேரக்டராக இருக்கார். அதனால் இவருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 12,000லேருந்து 15,000 வரைக்கும் சம்பளமாக தராங்க. ஏன்னா இவருக்கோசம் தான் இந்த நாடகமே எடுக்கிறாங்க. அதனால் இவருக்கு தான் 12,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் இப்போ வாங்கினு இருக்காரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பாண்டியனோட ஒய்ஃப் தான் கோமதி தான் இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப படத்தெல்லாம் ரொம்ப பிரபலமானவங்கன்றதுனால இவங்களுக்கும் வந்து 12,000லேருந்து ஒரு 15,000 வரைக்கும் சம்பளமாக தராங்க. அதோட இவங்களும் ஒரு மெயின் கேரக்டர் தான். இவங்க இருக்கிறதுனால தான் இந்த நாடகமே ஓடுதுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களோட நடிப்பு அப்படி. ஏன்னா பசங்களை நல்லா வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற மாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் தான் இருக்கார். அதாவது இந்த கதையிலே மூத்த பையனா அது நம்ம சரவணன் தான். அதனால் சரவணன் பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து ஒரு 9,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளமாக வாங்கின்னு இருக்கார். இவருக்கும் ரொம்ப நல்லா தான் நடிச்சுன்னு இருக்கார். இப்போது ரொம்ப தங்கமயிலுக்கு இவருக்கு சண்டை போயின்னு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சரவணனோட ஒய்ஃப் தங்கமயிலோட ஆக்டிங்கை சொல்லவே தேவையில்லைங்க. ஏன்னா தங்கமயில் சும்மாவே சிலுங்குவாங்க. அதனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000லேருந்து 12,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கினுக்கிறாங்க. ஏன்னா இவங்க நடிப்பு அப்படி. இவங்க நடிப்புக்கோசம் தான் அந்த நாடகமே அப்போல்லாம் ரொம்ப களை கட்டிச்சு. இப்போது 2 பேரும் சண்டையில் இருக்கிறதுனால இப்போ தங்கமயிலை காமிக்கிறது இல்லை. தங்கமயிலும் ஒரு நாளைக்கு 10,000லேருந்து ஒரு 12,000 வரைக்கும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம 2வது பையனான செந்தில் தான் அங்கே இருக்கார். செந்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரசாங்க வேலையில் ரொம்ப இப்போ அவரை ரொம்ப காமிக்கிறதுனால அவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7,000லேருந்து 8,000 வரைக்கும் அப்போலேருந்து சம்பளம் வாங்கின்னு இருக்கார். இவருக்கோ ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோரில் 1லேருந்து இப்போ 2க்கும் இவர் திரும்ப வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஏற்றிருக்காங்களாம். 7,000லேருந்து ஒரு 9,000 வரைக்கும் இப்போ சம்பளம் வாங்குறதா பேசிக்கிறாங்க. அப்புறம் இருக்கிறது நம்ம மீனா தான். மீனாவை பற்றி சொல்லவே தேவையில்லை. ரொம்ப குறும்புக்காரங்க. இவங்களுக்கோசம் இந்த நாடகத்தில் நம்மளை சிரிக்க வைக்கிறதுன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மீனா தாங்க நம்மளை சிரிக்க வைக்கிறது. அதனால் இவங்க எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 8,000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் இவங்க சேலரியாக வாங்குறதா சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு மேலேயும் இவங்க வாங்கலாம். ஏன்னா இவங்களோட நடிப்பு அப்படி. உங்களுக்கும் மீனா பிடிச்சா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் தான் இருக்கார். இவர் தான் கடைக்குட்டின்னு இல்லை, லாஸ்ட்டு பையன் சொல்லலாம். லாஸ்ட்டு பையன்றதுனால அதாவது இந்த கதையோட ஹீரோனே சொல்லலாம். அந்தமாரி வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கதிர் வந்து ஹீரோன்றதுனால ஒரு 6,000லேருந்து 8,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கின்னு இருக்கார். இவரும் நிறைய படம்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய நாடகம்லாம் சீரியல்லாம் இவரும் நடிச்சுட்டு இப்போது வந்து பானை ஸ்டோரில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் இவருக்கு 6,000லேருந்து ஒரு 8,000 வரைக்கும் சம்பளமாக தராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராஜி தான் இருக்காங்க. ராஜியை பற்றி சொல்லவே தேவையில்லை. இப்போ ரொம்ப பாப்புலராக ஆகிட்டாங்க. ராஜி வந்து அப்போலேருந்து இப்போ தான் புதுசாக தான் இந்த நாடகத்துக்குள்ளே வந்தாங்க. ஆனால் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 7,000லேருந்து ஒரு 9,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ராஜி இப்போ வர வர ரொம்ப கேரக்டர் விறுவிறுப்பாக போக ஆரம்பிச்சிச்சு. 2வது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாரி கடைக்குட்டி சிங்கங்க லாஸ்ட்டு பொண்ணு அரசி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4,000லேருந்து 5,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல. அரசி வந்து ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க. இப்போது அரசியோட கேரக்டர் தான் போயின்னு இருக்குது. யாருக்குன்னா நம்ம குமரவேலுக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணுறாங்களா இல்லையான்னு தான் இப்போ போயின்னு இருக்குது. அதனால் ரொம்ப விறுவிறுப்பாக போகிறதுனால இப்போது இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8,000லேருந்து ஒரு 9,000 வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முத்துவேல்ன்றது ஒரு எப்படிப்பட்ட கேரக்டர்னால் ஒரு மரியாதையான ஒரு கேரக்டரு. ரொம்ப டெரராகவும் காமிக்க மாட்றாங்க, ரொம்ப சிரிப்பாகவும் காமிக்க மாட்றாங்க, மீடியமாக காமிக்கிறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000லேருந்து ஒரு 12,000 வரைக்கும் சம்பளமாக வாங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் வந்து நிறைய படத்தெல்லாம் நடிச்சுட்டு இப்போது இதில் வந்து நடிக்கிறாரு. இவருக்கு அதனால் இவரோட பாப்புலர் அதிகன்றதுனால இவ்வளோ வாங்குறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்திவேல் என்ற ஒரு கேரக்டர் தாங்க இந்த நாடகத்துக்கே வில்லன் மாரி. இவரோட டெரர் ரியாக்ஷன் பார்த்து பாதி பேர் அலறாங்க. இவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 8,000லேருந்து 10,000 வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது. இவருக்கு வந்து அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். ஏன்னா இவர் நடிப்பு அப்படி. இவர் இல்லைன்னா அந்த நாடகமே ஓடாது. அந்தளவுக்கு டெரரான பீஸ்னால் அந்த நாடகத்தில் இவர் ஒருத்தர் தான். அப்புறம் இவரோட பையன் இருக்கார் ஒருத்தர். அவர் பேர் தான்
குமரவேலு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவரு ஒரு 5000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறதா பேசப்படுது. இவரும் ஒரு நல்ல ஆக்டர் தான். இவருக்கு அப்பாக்கு அடுத்த வில்லனா அது இவரு தான். இவரு தான் இப்போ மெயினாவே எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. ஏன்னா, அரசிய வந்து கல்யாணம் பண்ணி தரதா இல்லையான்னு பேசின்னு இருக்காங்க. அது வர சீன்லலாம் பார்ப்பீங்க. அதனால இப்போ இவருக்கு 5000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் சம்பளமா தரப்படுதுன்னு பேசுறாங்க. 2வது இவங்களோட அம்மா தான் இருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5000லேருந்து 6000 வரைக்கும் வாங்குறதா சொல்லப்படுது. பரவாயில்ல, இவங்களும் அந்த அளவுக்கு காமிக்கிறது இல்ல. அதனால ஒரு நாளைக்கு 5000லேருந்து 6000 வரைக்கும் தான் வாங்குறாங்க. ஏன்னா, இவங்க எப்போனாச்சும் தான் ஷூட்டிங் வருவாங்க.